பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹபீபினா வ நபியினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா, அம்மா பஅத். கத்ருன் நதா வ பல்லுஸ் சதா அல்லது ஷர்ஹு கத்ரின் நதா வ பல்லிஸ் சதா என்கின்ற இந்த பாட வகுப்பின் முதல் நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதை இட்டு மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மையில் ஒரு நீண்டகால எதிர்பார்ப்பு, நிறைய சகோதரர்கள் கேட்டுக்கொண்ட மேலெண்ணமாக இந்த பாட வகுப்பு துவங்கப்பட வேண்டும் என்பது எனக்குள் இருந்து வந்தது. உண்மையில் மதரசா காலங்களிலே நான் விரும்பி படித்த பாடங்களில் இந்த பாடமும் உண்டு. கத்துருன்னதா ஒபல்லுசதா என்கிற அந்த கத்துருன்னதா என்கிற பாடம் நாங்கள் ஓதுற காலங்கள்ல எல்லாம் கத்துருன்னதா உடைய விரிவுரை நூலாக பலராலும் கற்பிக்கப்பட்ட நாங்களும் படித்த புத்தகம் என்னென்றால் ஐனுல் ஹுதா என்கிற அந்த பாடம் தான், அந்த புத்தகம் தான். அந்த பாடவிதானம் ஒரு அழகான பாடவிதானம் தான். ஆனால் அதனுடைய முறையான பிரிண்ட் ஒன்று இல்லை என்கிறதுனால அது இன்றைக்கு கைவிடப்பட்டு ஷர்ஹு கத்ரின் நதா வபல்லுசதா என்கிற அந்த புத்தகம்தான் பல மதரசாக்கள்ல இன்றைக்கு பாட விதான நூலாக உள்வாங்கப்பட்டிருக்குது. அதனால இதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கற்பிக்கக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கும் ஓரளவு எனக்கு தெரிந்த விளக்கங்களை இந்த இடத்துல சிந்தலாம் அல்லது கொட்டலாம் என்கிற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோட தான் இன்ஷா அல்லாஹ் இதை துவங்குறோம். அல்லாஹு தாலா இந்த பாடத்தை முழுமையாக நடத்தி முடிப்பதற்கு உதவி செய்வான் என்கிற பலத்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. யாருடைய புகழுக்காக வேண்டியோ அல்லது பெருமைக்காக வேண்டியோ அல்லது உலகாயுத நோக்கங்களுக்காக வேண்டியோ இது அமையக்கூடாது என்கிறதுலையும் நானும் கவனமாக இருக்கேன். என்னோட சேர்ந்து தியாகத்துக்கு மத்தியில் பயணம் செய்யக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகள் அனைவரையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொள்ள வேணும் என்கிறது எங்களுடைய மேலான ஆசையாகவும் அவாவும் இருக்கு. நீங்கள் அதுக்காக வேண்டி கண்டிப்பாக துவா செய்வீங்க. உண்மையிலே கத்துருன் நதா என்கிற அந்த புத்தகம், அந்த அசில் புத்தகம் ஒரு சிறிய புத்தகம் தான். அதான் அசில், அதாவது மத்தின். அதை படிக்கிறதுங்கிறது ரொம்பவே சுலபம். ஆனால் அதற்கு அந்த நூலை எழுதிய ஒருவரே விளக்க உரை எழுதியிருக்கிறார் என்றால் ஒரு 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 ஒன்றை பற்றி எழுதினவருக்குத்தான் அதை பற்றிய தெளிவு இருக்கும். ஒரு வாகனத்தை ஒருத்தர் தயாரிக்கிறார் என்று சொன்னால் அந்த வாகனத்தை தயாரித்தவருக்கு தான் அதை பற்றி நல்ல தெளிவு இருக்கும். அதனால தான் அதுக்கு ஒரு தலீல் ஒரு என்னது அதை இயக்குறதுக்கு சொல்லி ஒரு மேனுவல் புக் ஒன்று தயாரிக்கிறாங்க. காரணம் அவருக்கு தான் அது சம்பந்தமான முழுமையான அறிவு இருக்கும். அலா யஅலமு மன் ஹலக வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அலா யஅலமு மன் ஹலக வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். படைத்த இறைவனுக்கு தெரியாத படைப்பினத்தை பற்றி கண்டிப்பாக. எனவே படைப்பாளனுக்கு படைக்கப்பட்ட அந்த மஹ்லூகாத் படைப்பினங்களினுடைய சகல விஷயங்களும் அந்த சிருஷ்டிகர்த்தாவாகி அல்லாஹுக்கும் நிச்சயமாக தெரியும். அதே போலதான் இந்த உலகத்திலையும் ஒன்றை தயாரிக்கிறான்னு சொன்னால் அதுக்குரிய விளக்கத்தை அவன் நிச்சயமாக பெற்றிருப்பான், அதில் மாற்று கருத்து. அதே போல இந்த புத்தகத்தை எழுதிய இமாம் அவங்க என்னத்தை நாடி இருக்கிறாங்கிறத தான் அவருடைய விரிவுரையில கொண்டு வந்திருக்காங்க. அதனால மத்தினையும் ஷர்ஹையும் ஒருமித்து சமச்சீராகத்தான் நாங்க படிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். உண்மையில இந்த புத்தகத்தை எழுதிய பேரறிஞர் இமாம் இப்னு ஹிஷாம் அல் அன்சாரி ரஹிமஹுல்லா அவங்க ஒரு ஜாம்பவான் அறிஞர் என்கிறதுல மாத்து கருத்தோண்டு இல்லை. அவருடைய சேவை, அவர் இந்த கல்விக்காக வேண்டி மேற்கொண்ட விஷயங்கள் அது மிகப்பெரிய அளப்பெரியது. இமாம் இப்னு ஹிஷாம் அவங்க அதாவது எகிப்துல பிறந்திருந்தாலும் அவருடைய சேவை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இந்த உலகம் எங்கும் எல்லோராலையும் பேசப்பட்டு மதிக்கப்படக்கூடிய நிலைமையில இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பேரறிஞர் இமாம் அவங்க ஜமாலுத்தீன் என்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. அவருக்கு நாங்கள் அபு முஹம்மத் அப்படின்னு சொல்லி புனை பெயர் சொல்கிறோம். அவங்க இப்னு ஹிஷாம் அப்படித்தான் அறியப்பட்டிருக்காரு. ஆனால் அவருடைய இயற்பெயர் அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் ங்கிறது தான் அவருடைய இயற்கையான பெயர், இயல்பான பெயர். சில இமாம்கள் நீங்கள் பார்க்கலாம், அவருக்கு
இயற்கையான இயல்பான ஒரு பெயர் இருக்கும், பதிவு பெயர் ஒன்று இருக்கும். ஆனால் அவர் இன்னொரு பெயரால் தான் அறியப்பட்டிருப்பார். உதாரணமாக இமாம் இப்னு தைமியா பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் அஹ்மது பின் ஹலீம். ஆனால் அந்த அஹ்மது பின் அஹ்மத் என்கிற அந்த பெயர் மறக்கடிக்கப்பட்டுட்டது. மறக்கடிக்கப்பட்டு நாங்கள் என்னது இப்னு தைமியான்னு சொல்லி சொன்னா தான் விளங்குது ஆக்களுக்கு. அந்த மாதிரி சில பெயர்கள் வந்து அவருடைய இயல்பான பெயர் வந்து மறக்கடிக்கப்பட்டு வேறொரு பெயரால் அவர் அறிமுகமாக்கப்பட்டிருப்பார். அந்த அறிமுக பெயரை தான் நம்ம சொல்லுவோம் இப்னு ஹிஷாம் அல் அன்சாரின்னு சொன்னா தான் அது விளங்குது எங்களுக்கு. ஆரம்பத்துல ஷாஃபி மதுஹபு கொள்கையில இருந்தவர், பிறகு என்னது ஹம்பலி மதுஹபு கொள்கைக்கு அவர் மாறுறாரு. அது நீ அவருடைய அறிவு தேடல் அவருக்கு சரி மாறி பட்டுச்சு என்கிறதுனால. இந்த இமாம் இப்னு ஹிஷாம் நஹூ துறைக்கு தான் மிகவும் பிரசித்தி பெற்றவங்க. அவங்க பிறந்த வரலாறு சம்பந்தமாகவும் அந்த பிறந்த என்னது அவருடைய குறிப்புகள் சம்பந்தமாகவும் அவரை பற்றிய சிறு குறிப்பு எழுதப்பட்ட புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு துல்காய்தா மாதம் பிறை 5ல் ஹிஜ்ரி, அதாவது 708 கால பகுதிகளில் என்னது அவர் பிறந்திருக்காரு. அதே இமாம் அவங்க வந்து மரணிக்கிறாங்க ஹிஜ்ரி 761. அப்ப இமாம் அவங்க வந்து நஹூ துறையில மிகப்பெரிய ஒரு புகழ் ஒன்று பெற்று இருந்தாங்க. அதனால நஹூக்காக வேண்டி நிறைய சேவைகள் அவர் செஞ்சிருக்காரு. சாதாரணமானவங்க செஞ்ச சேவை, சாதாரணமான அந்த சேவைகளை பார்க்க முடியாது. அவர் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு கல்வியினுடைய நிலையில் இருக்கக்கூடியவங்களையும் விளங்கி புத்தகங்கள் எழுதியிருக்காரு. உதாரணமாக முன்பள்ளி மாணவர்களாக இருந்தால் அவருடைய ஷுதூர் தஹப் என்கிற புத்தகம் எனது மிக பிரயோசனமானதாக இருக்கும். இப்ப நாங்க படிக்கக்கூடிய இந்த கத்துர்நதா என்கிற புத்தகம் ஒரு இடைநிலை மாணவர்களுக்கு, இன்டர்மீடியட் லெவலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமே பிரயோசனமா இருக்கும். அதே போல அதையும் விட என்னது ஒரு படி மேலேறி அவர் என்னது அவுதாஹுல் மசாலிக் என்கிற புத்தகம் எழுதியிருக்கார். அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. அதையும் தாண்டி எனது மிகுந்த எல்லா நகுவையும் உள்ளடக்கின மாதிரியும் ஆழமான பல கருத்துக்களையும் கொண்டதாக அவருடைய முகுனில் லபீப் எனது அமைஞ்சிருக்குது. அவை இப்படி அவருடைய புத்தகங்கள் எனது நகுவுக்கு பேசப்படக்கூடியதாக இருக்குது. பல 100 அறிஞர்களிடத்தில் அவர் படிச்சிருக்காரு. அவர் படித்த உஸ்தாத்மார்களை பற்றி எல்லாம் பட்டியல் என்னது வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி அவர்கிட்ட படித்த மாணவர்களை பற்றி எனது வெளியீடுகள் இருக்குது. அவர் எழுதிய எனது பிரபலமான புத்தகங்கள் நஹூ துறையில நஹூ அல்லாத துறைகளையும் எழுதிய புத்தகங்களை பற்றிய செய்தி குறிப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஷுதூர் தஹப், இந்த கத்துர்நதா, அவுதாஹுல் மசாலிக், எனது முகனில் லபீப் அன் குத்துபில் ஆரிப், இது தவிர அல் ஏராப் அன் கவா இதில் ஏராப், அதே போல புர்தா பானஸ்வாத்ங்கிற அந்த பிரபலமான கவிதையினுடைய ஷரஹுல் புர்தா, அதை அவர் எழுதியிருக்கிறாங்க. இதே மாதிரி அவர் எழுதின புத்தகங்களுக்கும் அவர் செஞ்சிருக்காரு, விரிவுரை நூல்கள் எழுதியிருக்காரு. இப்படி எல்லாம் பல்வேறு கல்வி பணிகளை எல்லாம் செஞ்சவர். என்னது இமாம் சீபவைகை விடவும் உயர்ந்த ஒரு நிலைமையில் போற்றப்படக்கூடிய அளவுக்கு மொரோக்கோ நாட்டில் இல்லையா அவர் வந்து சிறப்புட்டு விளங்கியிருக்காரு அப்படிங்கிற செய்தியை உலமாக்கள் பேசியிருக்காங்க. இமாம் அவங்களுடைய இந்த பாரிய முயற்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றளம் அவருடைய புத்தகம் அவருடைய தூய எண்ணத்தின் அடிப்படையில் நாடளாவ ரீதியில உலகளாவ ரீதியில அந்த புத்தகம் என்னது ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லோராலும் கற்பிக்கப்படுது. அந்த அடிப்படை நம்ம இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அவருடைய புத்தகத்தினுடைய ஆரம்ப முன்னுரையை நம்ம என்ன செய்ய போறோம் என்றால் வாசிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாருங்க, கால ஷேக் அல் இமாம் கால ஷேஹு அல் இமாமு அல் ஆலிமு அல் அல்லாமத்து ஜமாலுல் முத்தசத்திரீன வதாஜுல் குர்ராஇ தத்கிரத்து அபி அம்ர் வசீபவை வல் ஃபர்ராஇ அபு முஹம்மத் அப்துல்லாஹி பின் அபு முஹம்மதின் அப்துல்லாஹி இப்னு யூசுப் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம் அல் அன்சாரி ரஹிமஹுல்லா ஃபஸஹல்லாஹு ஃபி கப்ரிஹின்னு சொல்லி அந்த ஆரம்ப துண்டு அமைஞ்சிருக்கு. இந்த வாசகம் அடிப்படையில் இமாம் அவங்க எழுதின வாசகம் அல்ல. நீ அதை பார்க்க இடத்துல உங்களுக்கு விளங்குது. இமாம் அவங்கள இந்த மாதிரி ஒரு புகழ் ஒன்று புகழ்ந்திருக்காங்க. ஒரு காலமும் இமாம் இப்னு ஹிஷாம் தனக்கு ஒரு பெருமையை எழுதியிருக்கவே மாட்டார். அப்ப இதை யார் எழுதியிருக்கலாம்? 2ல் ஒருத்தர் எழுதியிருக்கலாம். ஒன்று அவருடைய மாணவர்களில் யாராவது ஒரு ஆள் எழுதியிருக்கலாம், அல்லது இந்த பொதுவாக வர்ராக்குகள் இருப்பாங்க. வர்ராக்குனால் இந்த ஒரு கையெழுத்து பிரதிகளை வந்து முந்தி காலங்கள்லாம் அந்த அச்சிரத்துக்கு இருக்காது, அச்சகங்கள் இருந்திருக்காது. அப்ப கையால எழுதுவாங்க. எழுதக்கூடியவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு வர்ராக்குன்னு சொல்றது. அந்த வர்ராக்குகள் அல்லது நஸ்ஸாகன்னுவாங்க, அந்த அதுகளில் என்னது நகல் எடுக்கிறவங்க, அவங்கள யார் சரி ஒரு ஆள் இதை எழுதியிருக்கலாம், அல்லாஹு ஆலம். ஆனால் இந்த புகழுக்கு தகுதியானவர் தான் அவர், அதில் மாத்து கருத்து கிடையாது. இப்ப நாங்க இது முன்னுரை தான் வாசிக்கிறோம். இந்த முன்னுரையில் அவர் எந்த இலக்கணங்களும் சொல்லலை.
பிறகு என்னது அந்த பாடம் துவங்கும் பொழுது அவர் சொல்லுவார், இந்த முன்னுரையில வந்து அவர் ஒரு என்னது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி அவர் நமக்கு சொல்ல வரார். அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ வாசிக்கப்பட்டதனுடைய முதல் பந்தியை நாங்கள் பார்ப்போம். கால ஷேக். ஷேக்ங்கிறது வந்து பல கருத்துக்களை கொண்ட ஒரு சொல். இந்த இடத்துல வந்து நூலாசிரியர் அல்லது மதிப்புமிக்க ஒரு அறிஞர் அப்படின்னு சொல்றது தான் ஷேக்னு சொல்லப்பட்டிருக்குது. ஷேக்னு சொல்றது யாருக்கு? பல கருத்துல வரும். ஒன்று வந்து ஷேக்னு சொன்னால் தலைவர்னு கருத்துல வரும், ஷேகுல் கபீலா நம்ம சொல்றது. அதே மாதிரி ஷேக் என்று சொல்றது வந்து என்றால் இந்த ஷேகுல் குர்ரா காரிகளுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு அர்த்தம் என்ன. அதே மாதிரி ஷேக்ங்கிறவர் வந்து திருமணமானவருக்கு நம்ம ஷேக்ன்றது அந்த அடிப்படையில் தான் இது அந்த குர்ஆன்ல மாற்றப்பட்ட ஒரு வசனம் இருந்துச்சு, அஷேஹு அஷேஹத்து இதா ஜனய ஃபஜ்ரிது, அந்த வசனம். அதுல வந்து திருமணம் செய்த ஆணும் திருமணம் செய்த பெண்ணும் என்னது விபச்சாரம் செய்து விட்டால் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த வசனம் அது மாற்றப்பட்டுட்டு. அப்ப அந்த வரக்கூடிய அந்த ஷேக்ங்கிறதுக்கு திருமணமானவர் அப்படின்னு கருத்து இருக்கு. அதே மாதிரி ஷேக்ங்கிறவர் வந்து வயது முதிர்ந்தவருக்கு சொல்லுவாங்க. அதாவது ஜாமத்னி ஷேகன் வலஸ்து பி ஷேகின் இன்னம ஷேகு மையதிபு தபீபா. அதாவது இம்ரவுல் கைஸ்ங்கிறவர் அவருடைய காதலிக்கு மறுப்பு கொடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஜாமத்னி ஷேகன், அவள் என்னை ஒரு வயோதிபன் என்று நினைக்கிறாள். வலஸ்து பி ஷேகின், நான் வயோதிபன் அல்ல. இன்னம ஷேகு, வயோதிபன் யார் தெரியுமா? மன் எதிபு தபீபா, பொல்லு கம்புல 2 காலில் போக வேண்டிய 3 காலில் போறானே அவன் தாங்க. நான் அப்படிலாம் இல்லை, நான் 2 காலில் தான் தைரியமா நடக்கிறேன். அப்ப என்னைய பார்த்து அவள் எப்படி கள்ளவண்டு சொல்லி என்னைய ஒதுக்கலாம் அப்படின்ன மாதிரி அவர் சொல்றார். அப்ப அதுல வந்து ஷேக்ங்கிறது வயோதிபர் என்கிற கருத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஷேக் என்கிறவர் நூலாசிரியர் என்கிற கருத்துக்கு அல்லது மதிப்புமிக்க கண்ணியமிக்க ஒரு இஸ்லாமிய ஒரு 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 ஆலிமுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஷேக்னு சொல்றது. அந்த அடிப்படையில் தான் அஷேக் நிஹார் அப்துல்லான்னு எனக்கு நான் போட்டுக்க மாட்டேன், என்னைக்கு ஹொத்துபாக்கு போடுறவங்க போட்டுக்குவாங்க. அப்ப நம்மளும் பிரபலமாக என்னது நிறைய பேருக்கு என்னது அஷேக்னு சொல்லி, குறிப்பாக தௌஹி சிந்தனை போக்குல உள்ளவங்க நிறைய பேர் அஷேக்னு போட்டுக்குவாங்க. நான் எனக்கே போட்டுக்கிறது அழகும் இல்லை, அது என்னது ஒரு பெருமைத்தனம். அது இல்லாம நம்ம என்ன உண்மையிலே வந்து மதிப்புக்குரியவராக இருக்காரு அப்படின்றால் இப்ப ஷேக் ரிசி முஃப்தி நம்ம போடுறதுல என்ன தப்பு இருக்கா? தப்பு இல்லை. சரி, அப்ப அந்த மாதிரி கருத்து. அப்ப இங்கேயும் அதே மாதிரி என்னது ஒரு இமாம் என்கிற கருத்துல அல்லது ஒரு 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 என்ன ஒரு நூலாசிரியர் என்கிற கருத்துல அல்லது ஒரு இஸ்லாத்துக்காக வேண்டி சேவை செஞ்சவர் என்கிற அடிப்படையில ஒரு கௌரவமான ஒரு பெயர் தான் ஷேக் என்கிறது. ரைட்? கால ஷேக். அல் இமாம். அல் இமாம் அப்படிங்கிறது வழிகாட்டி. நல்லதுக்கு வழிகாட்டுறவருக்கும் இமாம் சொல்லலாம், கெட்டதுக்கு வழிகாட்டுறதுக்கும் சொல்லலாம். என்ற ஐம்மத்துல் குஃபுர், குர்ஆன்ல என்னது குஃபுருக்கு வழிகாட்டியவர்கள் அல்லாஹு தஆலா இமாம் தான் சொல்றான், வழிகாட்டினது. எனவே நல்லதுக்கு வழிகாட்டினால் அவங்க வந்து என்னது அவங்களைத்தான் நம்ம கூடுதலாக பயன்படுத்துற இமாம் சொல்லி நம்ம இமாம் அஷ்ஷாஃபி அல் இமாம் அஷ்ஷாஃபி ரஹிமஹுல்லான்னு சொன்னோம்னால் முகமது பின் இத்ரீஸ் அஷ்ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க வந்து ஒரு இமாம் நல்லதுக்கு வழிகாட்டியவர். பெரும்பாலும் நம்ம அந்த கருத்தை தான் பயன்படுத்துறோம். ஆனால் கெட்ட விஷயங்களுக்கு வழிகாட்டினவருக்கும் என்னது இமாம் என்று சொல்லலாம். அப்ப ஒரு இமாம் ஒரு நூல் அந்த ஒரு ஒரு நஹு கலைக்கு நூல்கள் பல எழுதி புத்தகங்கள் பலது எழுதி வழிகாட்டி இருக்கார், அதனால அவர் இமாம். அப்ப உண்மையிலே இமாமத் என்கிற பதவி வந்து கண்ட கண்டாக்களுக்கு எல்லாம் கொடுக்கலாமான்னு கேட்டால் அப்படி கண்ட கண்டாக்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. அதாவது பில் சொல்லுவாங்களே இப்ப பிஸ்ஸப்ரி வல் யகீன், பிஸ்ஸப்ரி வல் யகீன் துனாலுல் இமாமத்து ஃபித்தீன். அதான் உண்மையான விஷயமும் கூட. பிஸ்ஸப்ரி வல் யகீன், ஒரு இடத்துல மார்க்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய அந்த பொறுமை அவர்கிட்ட இருக்குது, மார்க்கத்தின் மீதான பலத்த நம்பிக்கை அவருக்கு இருக்குது. எனவே அந்த சபுர் யகீன் அதன் மூலமாகத்தான் துனாருல் இமாமத்து ஃபித்தீன், மார்க்கத்தில் இமாம் என்கின்ற நிலையை அடைய முடியும். ஆனா இன்றைக்கு வந்து கண்ட ஆக்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு என்னது இமாம்னு போட்டுக்குவோம். அதே குறிப்பாக ஷியாக்கள்கிட்ட என்னது இது ஒரு வகையான ஒரு மனநோயாக அல்லது ஒரு வகையான வித்தியாசமான என்னது கன்செப்ட்ல போய் கொண்டிருக்குது. ஆனா நாங்க வந்து இமாம் அப்படிங்கிறது இப்ப கல்விக்காக இப்ப பல சேவைகள் செஞ்சு பல நூல்கள் எழுதிய ஒரு ஆள் தான் இமாம்னு சொல்லும். ஆனால் அவர் என்னது பெரும்பாலும் அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு அந்த பட்டம் அவருக்கு கிடைக்கும், அவர் வாழுங்கிறதும் அவருக்கு அந்த பட்டம் கொடுக்கறது இல்லை. அதனால தான் யாருமே ஷேக் பின்பாஸ் வந்து உசுரோடு இருக்கும் பொழுது அல்லது ஷேக் முகமது பின் சல்சைமின் உசுரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு யாரும் இமாம்னு சொல்லல, அவங்க சொல்வதை விரும்பவும் இல்லை. ஆனா பிற்பட்ட காலங்கள் என்னது ஷேக்ங்கிற நிலைமையிலிருந்து பிறகு இப்ப இமாம்னு சொல்ற அளவுக்கு என்னது உயர்ச்சி பெற்றாங்க. உண்மையிலே அவங்க அதுக்கு தகுதியானவங்க தான் அவங்களுடைய சேவையை நம்ம பார்க்கும் பொழுது. கால ஷேக் அல் இமாம் அல் ஆலிம். அல் ஆலிம் என்றால் கற்றறிஞர், கல்வியை படித்த அறிஞருக்கு நம்ம ஆலிம்னு சொல்றோம். அல் அல்லாமத்து, அல்லாமன பண்டிதர். அந்த வரக்கூடிய அந்த தா வந்து பெண்பாலை காட்டக்கூடிய தா அல்ல, அது வந்து தக்சீருல் மஅனா. அவ
ஒருவரிடத்துல அறிவு அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம என்னது அல் அல்லாமான்னு சொல்லுவோம். அது மின் சியகில் முபாலகா. சியகுல் முபாலகா என்றால் அந்த அந்த அர்த்தம் அந்த அந்த அல்லாமா என்கிற சொல் ஆலிம் என்கிற அர்த்தத்தை விடவும் மிஞ்சியது. அதிகம் கற்றறிந்தவர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? அல் அல்லாமாண்டுவோம், பண்டிதர் அப்படின்னு சொல்றது. ஜமாலுல் முத்தசத்திரீன், ஜமாலு அல் முத்தசத்திரீன். ஜமால் என்றால் அழகுக்கு சொல்றது. ஜமுல யஜ்முலு ஜமாலன் என்கிறது அழகுக்கு சொல்றது, நமக்கு தெரிஞ்ச சொல்லாது. அப்ப ஜமாலு அல் முத்தசத்திரீன், முத்தசத்திர், தசத்தர எத்தசத்தரு தசத்துரன் அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு சபையில் முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு சொல்ற முத்தசத்திரூன். முத்தசத்திரூன்னால் அதாவது ஹுஸ்ஸிஸத் லஹுமு ஸதாரத்து ஃபில் மஜாலிஸி வல் மஹாஃபில். ஒரு ஒரு சபையில் அவர்களுக்குன்னு சொல்லி முன் சீட்டு வச்சிருப்பாங்க. இப்போ உதாரணமாக ஒரு பெரிய தேசிய மாநாடு நடக்க போது கற்பனை செய்யுங்க. அதுல இப்போ சாதாரணமான நானும் நீங்களும் போய் முன்னுக்கு இருப்போமா? இல்லை. அதுல பெரிய கலாநிதிகள், அமைச்சர்கள், பெரிய உயர்ஸ்தானிகள் தான் அதுல இருப்பாங்க. எனவே அப்படிப்பட்ட அந்த முன்னணி ஆக்களுக்கு சொல்ற முத்தசத்திர் உண்டு. இது சபையில் மாத்திரம் அல்ல, பொதுவாக கல்வி சேவையில் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் உண்டுல முன்னோடிகளாக முன்னணியில நிற்கிறவங்களுக்கு நம்ம முத்தசத்திரூன் அப்படி சொல்லுவோம். எனவே ஜமால் முத்தசத்திர் என்றால் அதாவது இந்த இடத்துல இந்த 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 புத்தகத்தை நம்ம வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நஹு கலைக்கு சேவை செய்த முன்னோடிகளுக்கு அழகு சேர்க்கிற அவர் தான் யாரு? இமாம் இப்னு ஹிஷாம் அவங்கன்னு சொல்லி அவருடைய மாணவரோ அல்லது என்னது இந்த புத்தகத்தை என்னது நகல் எடுத்தவங்களோ எழுதியிருக்காங்க. வதாஜுல் குர்ராஇ, காரி உன் ஜம்மு குர்ரா என்கிறது அந்த காலங்கள்ல காரின்னு சொல்றது குர்ஆனை பாடமாக்கினவர் தான் காரி. நம்ம அப்படி அல்ல, நம்ம என்னது அல் குர்ஆன் அழகா ஓதினா அவருக்கு நம்ம காரின்னு சொல்லிடுறோம். அசில்ல குர்ராக்கள் அப்படிங்கிறது ஹுஃபால், அவங்களுக்கு தான் சொல்றது. அல் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் தான் குர்ராக்கள். அவ தாஜுல் குர்ராஇ அப்படிங்கிறது பொதுவாக இல்முல் கிராஅத், இல்முல் கிராத், கிராத்தினுடைய கலைகள் எல்லாம் படிச்சு தேர்ச்சி பெற்றவங்க எல்லாம் யாரு நம்ம சொல்லுவோம்? காரி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு மொழியில் நிபுணத்துவம் பெற்றவருக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க? அந்த தஜ்வீது. அதே மாதிரி என்ன ஒரு ஒரு தஜ்வீதுல கிராத் பகுதியில மிக முக்கியமான ஒரு தேவையான ஒரு விஷயம்தான் மொழி பற்றி அறிவு. ஒருத்தர் கிராத்துல தேர்ச்சி பெற போறார் என்றால், தஜ்வீதுல தேர்ச்சி பெற போறார் என்றால் அவருக்கு நல்லது இந்த நஹு சரஃப் லோகா இந்த ஓட்டம் அவருக்கு நல்லா இருக்கும். எனவே இந்த இடத்துல தாஜுல் குர்ரா என்கிறது இந்த குர்ராவை கொண்ட நாட்டம் அந்நுஹாத், நஹ்வியன்கள். அவங்களுக்கு அவர் ஒரு கிரீடமாக இருக்கார். நஹ்வியன்களுக்கு, நுஹாத் இலக்கண வித்துவான்களுக்கு அவர் ஒரு கிரீடமாக இருக்கார். தாஜுன் ஜமு தீஜானுங்கிறது தலையில போட்டுக்கக்கூடிய கிரீடம், மகுடமணி, அதுக்கு சொல்றது. தத்கிரத்து அபி அம்ரின், அபு அம்ர் அல் கிசாயி, இமாம் கிசாயி, அதே போன்று இமாம் சீபவைஹி, அதே மாதிரி இமாம் அல் ஃபர்ரா, இவங்கெல்லாம் நஹூக்கு சேவை செய்த மொழிக்கு, அதாவது அரபு மொழிக்கு சேவை செய்த மிகப்பெரிய பண்டிதர்கள். பசரா, கூஃபா உள்ளிட்ட நாடுகளில் வாழ்ந்த, நகரங்களில் வாழ்ந்த மிக சிறந்த நகுத்துறை அறிஞர்கள். இவங்களை பற்றிய செய்திகள்லாம் பின்னால் நமக்கு வரும். அவங்களுடைய கருத்து முரண்பாடு சம்பந்தமாக சொல்லும்போது நாங்கள் அவங்களை பற்றி படிப்போம். அப்ப அப்படிப்பட்டவங்களை எல்லாம் நினைவூட்டுகிறவர். இவருடைய பெயரை கேள்விப்படும் பொழுது எங்களுக்கு அபு அம்ர் சீபவைஹி ஃபர்ரா போன்ற ஏனைய நகுத்துறைக்காக வேண்டி சேவை செஞ்சவங்களை எல்லாம் நினைவுக்கு வரும். இப்ப உண்மையிலே நம்ம ஒருத்தருக்கு இறை நேசர் நம்ம எப்ப சொல்லுவோம்? நம்ம ஒருத்தருக்கு இறை நேசனை பத்தி நம்ம சொல்லலாம். லேச சொல்வதாக இருந்தால் ரசூல் அவங்க சொன்ன அந்த வரை விளக்கணம் தான். என்னது? அலா உனபிஉக்கும் பிஹியாரிக்கும் காலு பலா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ருஉ ذுக்கிரல்லாஹு அஸ்ஸ வஜல், அவர்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை ஞாபகத்துக்கு வரும். இப்போ நமக்கு டாக்டரை பார்த்த உடனே நமக்கு இந்த வைத்தியசாலை, நோயாளிகள் ஞாபகத்துக்கு வருது, அப்படித்தானே? ஒரு போலீஸ்காரனை பார்த்த உடனே எங்களுக்கு சில விஷயங்கள் நினைவுக்கு வருது. அதே போல ஒரு லோயர், ஒரு சட்டத்தரணி, ஒரு வக்கீலை பார்க்குற நேரத்தில் நமக்கு என்ன விளங்குது? இந்த சட்டங்கள் சம்பந்தமான விஷயங்கள் என்ன ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஜனாதிபதி, ஒரு அமைச்சரை பார்க்கும் பொழுது நாடு தேசம் ஞாபகத்துக்கு. அதே மாதிரி இமாம் இப்னு ஹிஷாமை பார்க்குற நேரத்தில் நமக்கு இந்த நஹுவுக்கு ஏற்கனவே சேவை செஞ்ச அபு அம்ர் அல் கிசாயி, இமாம் சீபவைஹி, இமாம் ஃபர்ரா போன்றவங்க ஞாபகத்துக்கு வராங்க. எனவே இவர்களை எல்லாம் நினைவூட்டக்கூடியவர் இவர். அப்ப நீங்க கேட்கலாம், ததுக்கிரங்கிறது ஒரு மஸ்தர் தானே? தக்கர யுதக்கிரு ததுக்கீர் ததுக்கிற. அப்ப இதன் ஏன் நீங்க அந்த இஸ்மு ஃபாயிலுடைய கருத்துக்கு சொல்றீங்கன்னா, பொதுவாக மஸ்தருக்கு இஸ்மு ஃபாயிலுடைய கருத்து இருக்கு.
நீங்க அதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. நான் சில உதாரணங்கள் சொன்னால் இங்க பாருங்க, அதல யஅதிலு அதில், அதில்னு நம்ம சொல்லுவோம் வந்து யாருங்க, நீதமானவருக்கு. ஹுவ ரஜுலுன் அதுலுன், நீதமானவர். அதே மாதிரி சிக்கத்துன், அசில்ல வசிக்க யசிக்கு சிக்க, ஹுவ சிக்கத்துண்டா ஒரு நம்பிக்கையானவர். அப்ப அந்த இஸ்மு ஃபாயில் கருத்து வருது. இந்த அடிப்படையில தான் நம்ம பல பேருக்கு மஸ்தர்ல பேர் வச்சிருக்கோம். எப்படி இக்ராம் ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்கான், ஐ முக்ரீம் அல்லது முக்ரம் கருத்து. இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூலுடைய அர்த்தம் சங்கை செய்பவர் அல்லது சங்கைனா அந்த மரியாதை கொடுப்பவர் அல்லது மதிக்கப்படுபவர் என்ற அர்த்தம். இதே மாதிரி நம்ம சிலாக்களுக்கு என்ன வச்சு பேர் வச்சிருக்கோம், இம்தாத் என்று பேர் வச்சிருக்கோம். இம்தாத், அமத்த யுமித்து, இம்தாத்னா உதவி செய்யறது. அப்ப இம்தாத்னா உதவி செய்பவன் அல்லது உதவி செய்யப்படுபவன், அந்த மாதிரி கருத்து. இதே மாதிரி நம்ம இஹ்சான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம். இப்போ இஹ்சான் நம்ம பொம்பளை பிள்ளைக்கு பேர் வைக்கும் பொழுது அஹ்சன யுஹ்சினு இஹ்சானன் ஃபஹுவ முஹ்சின். அப்போ அந்த நலவு செய்பவள் அல்லது நலவு செய்யப்படுபவள் என்கிற கருத்து அதுக்கு வரும். அதே போல நம்ம வந்து என்னது ஈமான் அப்படின்னு பொம்பளை பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம். அப்போ இந்த ஈமான் பேர் வைக்கும் பொழுது அந்த பொம்பளை பிள்ளைக்கு அங்க விசுவாசிப்பவள், அந்த மாதிரி ஒரு கருத்து என்னது அங்க நம்ம கொடுப்போம். இப்போ மஸ்தர்ல நம்ம பேர் வச்சாலும் என்னது இப்ப இஸ்ஹாம் பேர் வைக்கிறாங்கல்ல, இஸ்ஹாம் அஸ்ஹாம்னா பங்களிப்பு செய்யறது. அப்ப எனவே இந்த மஸ்தருக்கு இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தம் ஒன்று என்னது இருக்கு, மொழியில் இருக்கு. அது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இல்லை. சில சொற்களுக்கு என்னது அது இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தத்தை நம்ம அதுக்கு கொடுப்போம், இஸ்மு ஃபுருடைய அர்த்தத்தை கொடுப்போம். அந்த வஸ்ஃபுடைய அர்த்தம் அதுக்கு இருக்கு. தத்கிரத்து அபி அம்ர் வசீபவஹி வல் ஃபர்ரா. இதுக்கு பிறகுதான் இப்ப அவருடைய பேரை சொல்ல இவ்வளவும் அவருடைய அடைமொழிகள். ஷேக், இமாம், ஆலிம், அல்லாமா, ஜமால் முத்தசத்தரின், தாஜுல் குர்ரா, தத்கிரத்து அபி அம்ர் வசீபவஹி வல் ஃபர்ரா, அபு முஹம்மத். இந்த அபு அல்லது உம்முவை கொண்டு தொடங்கினால் அதுக்கு நாங்க பேர் சொல்ற குன்யா. நாங்க இன்ஷா அல்லாஹ் அலம் சம்பந்தமான பாடத்துல, நக்கீரா மஅரிஃபாவுல அலம் சம்பந்தமான பாடத்துல நாங்க விரிவா படிப்போம் இந்த குன்னியத்துனா என்ன அப்படிங்கிறது. குன்னியத்துன்னு சொல்றது என்றால் புனை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணாக இருந்தால் அபுவை கொண்டு தொடங்கும், அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் உம்முவை கொண்டு தொடங்கும். இப்போ நான் வந்து இந்த அபு சுஆத்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த வைஃபுக்கு நான் உம்மு சுஆத் அப்படின்னு சொல்றேன். இப்ப அபுன் அல்லது உம்முனை கொண்டு தொடங்குறதுக்கு தான் என்னது குன்யான்னு சொல்லுவாங்க, குன்னியத். ஒருவருக்கு உண்மையிலே பிள்ளைகள் இருந்தால் தான் குன்னியத் வைக்கிறதா, அப்படி இல்லாமலும் என்னது அவங்களுக்கு என்னது குன்னியத்தை எடுத்துக் கொள்ளலாமா? ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கல்யாணம் முடிச்சிருக்காரு, ஆனா அவர் வந்து இல்லை, அவருக்கு பிள்ளைகள் இல்லை. சிலாக்கள் அப்படி இருக்காங்க தானே. இன்னும் சிலாக்கள் திருமணமே செஞ்சிருக்க மாட்டாங்க, அப்படி இருக்காங்க. இப்ப எங்கட கோஆர்டினேட்டர்ஸ் மேல 2 பேர் இருக்காங்க, அவங்க யாருமே திருமணம் செய்யல. அவ திருமணம் செய்யாதவர்கள் இருப்பார்கள். அப்ப அவங்களுக்கும் ஒரு குன்னியத் சிறப்பு பெயர் எடுத்துக்கொள்ளலாம், அந்த புனை பெயர் எடுத்துக்கொள்ளாமா? எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு என்ன இது, ஆயிஷா நாயகி அவங்களுக்கு குழந்தை இருக்கல, ஆனா உம்மு அப்துல்லான்னு சொல்லி தன்னனுக்கு குன்னியத்தை எடுத்துக்கொண்டாங்க, பிரச்சனையே கிடையாது. இமாம் நவவி ரஹிமஹுல்லா இந்த உலகத்தில் என்றென்றும் நினைவு கூறப்பட வேண்டிய, மதிக்கப்பட வேண்டிய மிக பெரிய கல்விமான்கள் ஒருவர் தான், ஜாம்பவான் அறிஞர் தான். யாரு? அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு ஷரஃப் அன்-நவவி ரஹிமஹுல்லா அவங்க. அந்த அவருக்கு நாங்கள் அபு ஜக்கரியான்னு சொல்றோம். அபு ஜக்கரியா உண்மையில் இமாம் நவவி ரஹிமஹுல்லா இந்த ரியாது சாலிஹின் கிதாப் என்ற புத்தகம் எழுதினவர், அல் அர்பூ நவவியா போன்ற புத்தகங்கள் எழுதினவர். அப்ப இந்த இமாம் அவங்க திருமணம் செஞ்சாங்களா? திருமணம் செய்யல. இந்த உலகத்தில் 42 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. அவர் வாழ்ந்த அந்த கால பகுதியை அவர் எழுதிய புத்தகங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால், நல்லா விளங்கடுங்க, கம்ப்யூட்டர் இல்லாத காலம், அது டெக்னாலஜி இல்லாத காலம். அவங்க அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹு ஆலம், ஒரு நாளைக்கு அவர் பிறந்தது முதல் இறக்கும் வரை ஒரு நாளைக்கு 8 பக்கம் எழுதி இருந்தால் தான், ஒரு நாளைக்கு 8 பக்கம் எழுதி இருந்தால் தான் அவருடைய வாழ்நாளுக்கு அவர் எழுதிய புத்தகங்களினுடைய என்னது மையின் அளவு என்னது ஈக்குவல் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அப்ப ஒரு மனிதர் வந்து இதுக்கு இமாம் அவங்க வந்து ஏக காலத்தில் ஒரு நாளில் 13 வகுப்புகள் எடுப்பாங்க. அது காணா குறைக்க அவர் ஃபத்துவா, மார்க்க உபன்யாசங்கள், அது வேற. அப்படி இருந்தவர் அவர் என்ன செஞ்சிருக்காரு, அதாவது அஷ்ரஃபியா மதரசாவில் இருந்து கொண்டு இவ்வளோ எழுதியிருக்காரு, புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 8 பக்கம் எழுதியிருக்கணும். அப்ப பாருங்க அல்லாஹ் தஆலாவுடைய நேரத்துல எப்படி பரக்கத் செஞ்சிருக்காங்கிறத நம்ம யோசிக்கணும். நமக்கு 24 மணி நேரம் போதாம இருக்கு. சரி, அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அப்ப அவருக்கு அபு சக்கரியா நம்ம சொல்றோம், அவரு என்ன திருமணம் செய்யல. அப்ப அவர் திருமணம் செய்யாமலே செஞ்சிருக்காரு, அந்த குன்னியத்தை அவர் எடுத்திருக்காரு. எனவே குன்னியத்துறால் வச்சு கொள்ளலாம். நான் ஓதுங்காலத்தில் என்னது அபு ஐயாஷ் என்று போட்டுக்கொண்டேன். அதுக்கு பிறகு என்னது குழந்தைகள் விழாத்துக்கு பிறகு அபு சுவாதுன்னு என்ற பெயரை நான் மாத்திக்கிட்டேன். இனி அப்படி என்ன செய்வாங்க, பொதுவாக இனி இந்த ஒருத்தர் குன்னியத்தை எடுப்பது என்பது ஒரு ஆம்பளை பிள்ளைகளுடைய பெயரை வச்சுத்தான் என்னது எடுக்கணும். அதுதான் முறைமை. ஒரு உண்மையான என்னது குன்னியத்துங்கிறது வந்து என்னென்றால் ஒரு ஆம்பளை பிள்ளைகளுடைய பெயரை வச்சு எடுக்கிறது தான் என்னது குன்னியத்துக்கு மிக அழகானது. அபு முஹம்மத்,
அப்துல்லா இப்னு யூசுப் இப்னு அப்துல்லா இப்னு ஹிஷாம் அல் அன்சாரி இல்லையா. அப்ப அபு முஹம்மதின் அப்துல்லாஹி, என்னால் அபு முஹம்மது என்கிறது தான் என்னது இந்த இடத்துல வந்து அது குன்னியத். அதான் அங்கே அன்னது இது இந்த இந்த பாருங்க, காலங்கிற ஃபியலுக்கு அஷ்யஹ்ங்கிறது ஃபாயில், இமாம்ங்கிறது சிஃபத் ஊலா, அல் ஆலிம் சிஃபத் சானி, அப்படியே வந்து அபு முஹம்மதுங்கிற அத்துஃபு பயானாக அவருக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு அப்துல்லாஹி என்ன, அதான் அவருடைய பெயர், இயல்பான பெயர். இப்னு, அதை வாசிக்கிறேன், என்னது அபு முஹம்மதின் அப்துல்லாஹி இப்னு சிஃபத், அது இப்னு யூசுஃப. அது பிறகு இப்னி அப்துல்லாஹி இப்னி, அது பிறகு வரதெல்லாம் இப்னி இப்னின்னு அது கஸ்ராவில் தான் வரும். இப்னி அப்துல்லா என்னது முலாஃபிலேஹி முலாஃபிலேஹி முலாஃபிலேஹின்னு தான் அதெல்லாம் வந்துட்டே இருக்குதாங்க. இப்னி அப்துல்லாஹி இப்னி ஹிஷாமினில் அன்சாரி, ஹிஷாமினில் அன்சாரின்னு சொல்லி ஹிஷாமுக்கு தன்வீன் வரும். அந்த தன்வீனை உடைச்சி அல் அன்சாரி நம்ம வாசிக்கும் போது இடையில என்ன வருது, நூனுல் விகாயான்னு வருது. நம்ம படிப்போம் சார், அது எப்படி அது அந்த அலிஃப்லாம் உள்ள சொல்லு கூட நம்ம சேர்த்து வாசிக்கும் போது நூனுல் விகாயாங்கிற ஒன்று வருதுங்கிறத பார்ப்போம் இன்ஷால்லா. அல் அன்சாரிங்கிறது அவருடைய என்னது குடும்ப ஃபேமிலி நேம், அது அவர்ற. ஃபஸஹல்லாஹு ஃபீ கப்ரிஹி, ஒரு இமாமுக்கு நம்ம துவா செய்யறதுன்னு இருக்குதுன்னு, மௌத்தா போனவங்களுக்கு ரஹிமஹுல்லான்னு சொல்ற, உஸ்ரோட இருக்கவங்களுக்கு ஹஃபிலஹுல்லா ரஆஹுல்லா அப்படின்னு சொல்றதுன்னு. இதே மாதிரி நம்ம ஃபஸஹல்லாஹு ஃபீ கப்ரிஹி, அல்லாஹு தாலா அவருடைய மன்னரையை விசாலப்படுத்தி வைப்பானாக. ஃபஸஹ அஃப்ஸஹ அப்படிங்கிறது விசாலமாக்குறது. அப்ப ஃபஸஹ் அல்லாஹ், அல்லாஹு தாலா விசாலமாக்குவானாக, ஃபீ கப்ரிஹியுடைய மன்னரையை விசாலமாக்குவானாக அப்படின்றது. அதுனா என்ன அர்த்தம்? மன்னரை விசாலமாக்குறா, பத்தேக்கர் காணியாக்குறதா அப்படி நம்ம சொல்றோம்ல. ஃபஸஹ் அல்லாஹ் ஃபீ கப்ரிஹின்னா அல்லாஹு தாலாவுடைய கபரை அவருக்கு ஒரு நெருக்கடியானதாக ஆக்காம அவருக்கு ஒரு நிம்மதியானதாக ஆக்குறன்னு சொல்ற அந்த விளக்கம் தான் ஃபஸஹ் அல்லாஹ் ஃபீ கப்ரி, அல்லாஹ்வுடைய கபரை நீ விசாலமாக்குவாயாக, அவருடைய கண்ணு கட்டா தூரம் வரைக்கும் விசாலமாக ஆக்குவாயாகன்னு ஒரு பிரார்த்தனை. ரைட். இப்ப இது வந்து உண்மையில் இமாம் இப்னு ஹிஷாமினுடைய வார்த்தைகள் அல்ல. இது யாரு சொன்ன, இது ஒன்று அவருடைய மாணவர்கள் அல்லது அவர் அந்த இந்த புத்தகத்தை என்னது நகல் எடுத்தவங்க எழுதின வார்த்தை பிரயோகங்கள். இங்க இருந்து அல்ஹம்துலில்லாஹின்னு தொடங்குறதுல இருந்து தான் இமாம் அவங்களுடைய கூற்றுக்கள் செய்திகள் வரப்போகுது. இப்ப இந்த பந்திய ஒருத்தர் வாசிக்கிறத நீங்க பாத்தீங்க, உண்மையில நீங்க என்னது வாசிக்கிறத பார்த்துருப்பீங்க. இப்ப இதுல நீங்க பாத்தீங்க, நோட்டமிட்டு அவங்களுக்கு வழங்கும், இதுல இவருடைய அந்த இந்த அல்லாஹுவை புகழக்கூடிய இந்த ஹம்தலா, இதுல வந்து ஹம்தலான்னு சொல்லி ஹம்தல யு ஹம்திலு ஹம்தலதன், ஹம்தலான்னு சொல்றது வந்து அல்ஹம்து சொல்ற அந்த ஹம்து ஸலவாத் சொல்லக்கூடிய ஸ்டைல். இதை நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு நுட்பம் ஒன்று இருக்குது, ஒரு சினா ஆண்டுவாங்க, ஒரு நுட்பம், அந்த கலையினுடைய என்னப்பா ஒரு 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 புதுமை. என்ன அந்த புதுமை இங்க நடந்திருக்குதுன்னு கேட்டால், இவர் இந்த ஹம்து ஸலவாத்தை சொல்லும் பொழுது அவர் பிரயோகித்திருக்கக்கூடிய சொற்களை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அந்த சொற்களில் அவர் மறைமுகமாக நான் பேசக்கூடிய விஷயம் இலக்கணம் தான், நஹு இலக்கணத்தை தான் நான் பேசுறேன் என்கிறத அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ராஃபிஇ தரஜத், ரஃபு செய்யறன்னு என்ன அர்த்தம்? லம்மத்து கொடுக்கிறது. அது எங்க தான் வரும்? ரஃபு நஹுல தான் வரும். அதுக்கு பிறகு லிமனின் ஹஃபல் அலி ஜலாலி, அல் ஹஃபல்ங்கிறது ஜெர்ரு செய்யறதுக்கு சொல்றது இல்லையா. அப்ப ஹஃபல் ஜெர்ருங்கிறது நஹுவோட சம்பந்தமான ரிலேட்டடான வேர்டு. வஃபாத்திஹில் பரக்கத், ஃபத்தஹ யஃப்தஹு ஃபத்ஹ், ஃபத்ஹா கொடுக்கிற, ஃபத்ஹா கஸ்ரா லம்மாங்கிறதெல்லாம் நஹுவோடு சம்பந்தப்பட்ட சொல். லிமனின் தஸ்வப, நஸ்பு செய்யறது, அதாவது ஃபத்ஹா கொடுக்கிறது என்ன. இப்படி நீங்க பார்க்கும் பொழுதோ அவரு இதுல பிரயோகிக்கக்கூடிய அந்த உத்திகளை பார்க்கும் பொழுதோ நமக்கு இதுக்கு சில வந்து பராஅத்துல் இஸ்திஹ்லால், துவங்குகிற ஒரு திறமை, பராஅத்துல் இஸ்திஹ்லால். இந்த பராஅத்துல் இஸ்திஹ்லால்ல வந்து அவர் வந்து நான் நஹுவை பத்தி தான் பேச போறேன் என்கிறத அந்த சொற்களின் ஊடாக உணர்த்திருக்காரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, இந்த ஒருத்தர் ஹத்தீப் மிம்பர்ல ஏறினார்ன்னு சொன்னா அவர் ஓதுற ஹம்து ஸலவாத் அல்லது அவர் ஓதக்கூடிய குர்ஆன் ஆயத்து அல்லது அவர் சொல்லக்கூடிய அவர் வாசிக்கக்கூடிய ஹதீஸை வச்சு நீங்க புரிஞ்சிருவீங்க இன்றைய தலைப்பு இதை பத்தி தான். உதாரணமாக ஒருத்தர் மிம்பர்ல ஏறிட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன அய்யாம மஅதுதத்னு ஓதிக்கொண்டு போறாருன்னு வச்சுங்களேன். என்ன உடனே உங்களுக்கு படும், ஆஹா மாப்புல ஹத்தீப் அவங்க பேசுறது வந்து இப்ப பேச போறாரு வந்து நோம்பு பத்தி தான் பேச போறாரு அப்படின்ட்டு. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுஸூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் அப்படின்னு குர்ஆனத்தை ஓதுறாருன்னா நீங்க ஹஜ்ஜத்தை பத்தி தான் பேச போறாருங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி விளங்கும். வ யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் வ அத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு ஓதுறாருனால் ஒற்றுமையை பத்தி பேச போறாருன்னு நமக்கு விளங்கிடும். அப்ப அது பொதுவாக உள்ள ஒரு செய்தி தானே அது. எனவே ஒருவருடைய முன்னுரை சொல்லும் என்னன்னு கேட்டால் அவர் எதை பத்தி
கதைக்க போறார் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இமாம் அவங்களும் இவருடைய முன்னுரையில நான் இலக்கணத்தை பற்றி தான் பேச போறேன் அப்படிங்கிற செய்தி அவருடைய வார்த்தை பிரயோகங்களில் அவர் கையாண்ட சொற்களிலிருந்து நாங்கள் புரிகிறோம். அல்ஹம்துலில்லாஹி, புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு உரியது. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு எனது உரித்தாகட்டுமாக அல்லது உரித்தாகுக அப்படின்னு நம்ம துவாவுல சொல்ல தேவையில்லை. ஏ அப்படி நம்ம அல்லாஹுக்கு உரியது என்கிறது இஹ்திசாஸ். இங்க அது இஸ்திஹ்காக், அது அல்லாஹுக்கு உரியது. அதுல ஆகுகன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செஞ்சுதான் அல்லாஹுக்கு போல் சேர்க்கணும்ங்கிற எந்த தேவையும் கிடையாது. எனவே அல்ஹம்துலில்லாஹி என்றால் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்குரியது அப்படித்தான் நம்ம சொல்லணும். கபரியத்தான கருத்துலாம் சொல்லணும். ராஃபிஇ தரஜாத்தி, ராஃபிஇ அத்தரஜாத்தி, ரஃபஅ யர்ஃபஉ, ரஃப்ன்றது உயர்த்துறது. இந்த உண்மையில ஒரு செய்தி நான் சொல்லிக்கொள்ளணும். என்னடா, இந்த புத்தகத்துல வரக்கூடிய ஆரம்ப மொழிநடைகள், அதே போல இடைக்கிடைக்க சில மொழிநடைகள் வரும். அந்த மொழிநடைகள் ஆரம்பமாக நஹுவ இப்பதான் கண்ணால பார்க்க போறேன் அப்படின்னு படிக்கிறவங்களுக்கு ஒருவேளை சிரமமாக இருக்கலாம். ஏற்கனவே ஓரளவு சரி நஹுவை படிச்சு அந்த பின்னணியோட வந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய பாரமாகவும் சுமையாகவும் இருக்காது. அப்படி அதாவது முன்னிலை மாணவர்களாக இருந்தா, முன்பலை மாணவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா, பிகினர்ஸாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்க உங்களுக்கு ஒரு 60% விளங்கிட்டுன்னா இன்ஷா அல்லாஹ் என்னது போதும். சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய அந்த என்னது சொற்கள், வசன நடைகள் புரிவதில் உங்களுக்கு சிரமம் இருக்கலாம். ஆனா நீங்க அந்த வாய்ஸ் கிளிப்புகளை கேட்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் செஞ்சிடும். அந்த சொற்களை நான் தெளிவா சொல்லி கொண்டு தான் போவேன். அதனால நீங்க அந்த சொற்களை எழுதி பாடமாக்குவதன் மூலமாக கற்றுக்கொள்ள இயலும். அது ஒரு சிரமமானது அல்ல. அது ஆரம்பத்துல ஒரு சிரமமாக இருக்கலாம், அதுக்கு பிறகு அது என்னது இன்ஷா அல்லாஹ் சரியாயிடும். அல்ஹம்துலில்லாஹி ராஃபிஇ தரஜாத்தி, அந்தஸ்துக்களை உயர்த்தியவனாகிய அல்லது அந்தஸ்துக்களை உயர்த்துபவனாகிய, அந்தஸ்துக்களை உயர்த்துபவனாகிய அந்த அல்லாஹுக்கு. அப்ப இங்க ரஃப் என்கிற சொல்ல பயன்படுத்துக்க நஹுடைய சொல்லது. தரஜத்துன் ஜமு தரஜாத், அந்தஸ்துக்கள், படித்தரங்கள். அப்ப அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய படித்தரங்களை அவங்களுடைய அமல்களுக்கு ஏற்ப, அவங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ப உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். அது எங்களுக்கு தெரியும். அப்ப நபிமார்களுடைய அந்தஸ்து என்பது எங்களுடைய அந்தஸ்து மாதிரியா இல்ல. நுபுவத் ரிசாலத் என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய மிக உச்சகட்டம். லிமன், சிலரின் அந்தஸ்தை, லிமன் என்றால் சிலரின் அந்தஸ்தை தான் நல்லா உயர்த்துறேன். இன் ஹஃபத லிஜலாலிஹி, இன் ஹஃபத என்றால் பணிந்து தாழ்ந்து நடப்பார்களே, பெருமை இல்லாம தாழ்ந்து நடப்பார்களே, அத்தகையவர்களுக்கு அந்தஸ்துக்களை உயர்த்துகிறவன். லிஜலாலிஹி, அவங்க எதற்காக வேண்டி தாழ்ந்து பணிந்து நடக்கிறாங்க அப்படின்றால் லிஜலாலிஹி ஜல்ல ஜலாலுஹு, அல்லாஹு தாலாவினுடைய கண்ணியத்துக்காக. ஜலால் என்கிறது ஜல்ல என்கிற அந்த சொல்ல இருந்து மஸ்தர், அது ஜலால். நாங்க சொல்லுவோமே ஃபத்ஹுதில் ஜலாலி வல் இக்ராம். அப்ப துல் ஜலாலி வல் இக்ராம் என்கிறது அல்லாஹினுடைய திருநாமங்களில் உண்டு, அல்லாஹினுடைய பண்புகளில் உண்டு. ஜலால் கண்ணியம். அப்ப அல்லாஹினுடைய கண்ணியத்திற்காக, அவனுடைய வல்லமைக்காக இந்த உலகத்துல தாழ்ந்து நடக்கிறாங்களே, அத்தகையவர்களுக்கு அந்தஸ்துகளை உயர்த்துகின்ற அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். வஃபாத்திஹில் பரக்காத், பரக்கத்துகளை, அருள்களை திறந்து கொடுக்கிறவன் அவன், அருள்களை வாரி வழங்குகிறவன் அவன். ஃபத்தஹன திறந்து கொடுத்தான், அதான திறக்கிறது தான் ஃபத்தஹ. ஃபத்தஹன்னு வெற்றி அளிக்கிறதுக்கும் சொல்றது. ஃபுதூஹாத் வெற்றிகள் நாம் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல ஃபத்தஹன திறந்து கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய பரக்காத்துகளை, பரக்காத்து ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய பரக்காத்துகள் அல்லாஹ் தஆலா திறந்து கொடுக்கிறவன். யாருக்காக இந்த பரக்கத்துகளை அல்லாஹ் தஆலா திறந்து கொடுக்கிறான்? லிமன், சிலருக்கு. இன்தஸப லிஷுக்ரி இஃலாலிஹி, இன்தஸப யன்தஸிபு இன்திஸாப என்றால் எழுந்து நின்றான். இன்தஸபங்கிறது எழுந்து நிக்கிறதுக்கு சொல்றது. அப்ப லிமன் இன்தஸப லிஷுக்ரி இஃலாலிஹி, ஷுக்ர்ன்ற நன்றி கூறுவது. ஷக்கர யஷ்குரு ஷுக்ர். இஃலால் என்கிறது அல்லாஹினுடைய அருள்கள். ஃபதுல் அரஜமு இஃலால், ஃபதுல் அரஜமு அஃலால்னு தான் சொல்ற கூடுதலாக, நான் இஃலால்னு சொல்லுவாங்க. அப்ப அவனுடைய அருள்களுக்கு நன்றி கூறுகிறவர்கள், அல்லாஹினுடைய அருள்களுக்கு நன்றி கூறுவதற்காக அவனுடைய அருட்களுக்கு நன்றி கூறுவதற்காக வேண்டி எழுந்து நிற்கின்றார்களே, அத்தகையவர்களுக்கு பரக்காத்துகளை, அல்லாஹினுடைய அருள்களை திறந்து கொடுக்குகின்ற அந்த அல்லாஹுக்கு புகழ் அனைத்தும். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சலாத் என்னும் கருணையும், வஸ்ஸலாம் சலாம் என்னும் ஈடற்றமும் அப்படின்றோம்.
இந்த சலாத் சலாம் என்கிறது என்ன அப்படின்னால், அதாவது அல்லாஹு தாலா நபிக்கு செய்யக்கூடிய சலவாத் அப்படிங்கிறது அந்த நபியினுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய புகழை மேலோங்க செய்து அவருக்காக வேண்டி அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு தான் நம்ம சலாத் அப்படின்னு சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி, அந்த அல்லாஹுடைய தூதர் மீது அல்லாஹு தாலா சலவாத்து சொல்லுவானாக அர்த்தம் என்ன? அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹ் அவருக்கு கொடுக்க வேண்டிய வெகுசனங்களை எல்லாம் கொடுப்பது. அந்த கருணையைத்தான் நம்ம என்னது அஸ்ஸலாத், சலாத் என்னும் கருணையும், வஸ்ஸலாம் அல்லாஹினுடைய சலாம்ன்றது சலாம் என்னும் ஈடேற்றம் என்றால் சகல துன்பங்களில் இருந்தும் அவரை காத்து அவருக்கு எனது ஈடேற்றத்தையும் விமோசனத்தையும் கொடுப்பது. சல்லமஹு மின் குல்லி சூஇன் வ பலா, மின் குல்லி சூஇன் வ மக்ரூ, எல்லா கஷ்டங்கள், எல்லா கெடுதிகள், எல்லா தீமைகளிலிருந்தும் அவரை பாதுகாப்பது, அவருக்கு சாந்தியை உள்ளத்துக்கு கொடுப்பது, அமைதியோடு பரந்த கருத்தை கொண்டு சொல்லாது. எனவே சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடற்றமும் அலாமன் ஒருவர் மீது உண்டாவதாக. இந்த இடத்துல பிரார்த்தனை அலாமன் ஒருவர் மீது உண்டாவதாக. மத்தத் அலைஹில் ஃபஸாஹத்து ரிவாக்கஹ, இந்த சொற்பிரயோகங்கள் அவர் உண்மையிலே கொஞ்சம் என்னது கொஞ்சம் டீப்பான மீனிங்கை கொண்டு வர, அல்லது அந்த மொழிநடை கொஞ்சம் என்னது காரமாக உரப்பாகத்தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளணும், அதை விளங்க முயற்சிக்கலாம். அலாமன் மத்தத் அலைஹில் ஃபஸாஹத்து ரிவாக்கஹ, மத்த எமுத்துண்டால் நீட்டினான் அப்படின்னு அர்த்தம். நீட்டுறதுக்கு தான் என்ன சொல்றது எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தான் மத்த அப்படிங்கிறது. அலைஹி அல் ஃபஸாஹா, ஃபஸாஹத் அப்படிங்கிறது நாவன்மைக்கு சொல்லுவாங்க. நாவன்மை என்னது? ஃப்ளூவன்சி. ஒருவருடைய பேச்சு மிக தெளிவாக இருந்தால் சாஹிபு ஃபஸாஹத்தின் ஹுவ ரஜுலுன் ஃபஸீஹுன். அப்ப ஃபஸுஹ யஃப்ஸுஹு ஃபஸாஹத்தன் அப்படின்னால் ஒருவருடைய நாவு தெளிவாக பேசுறது, தடங்கள் இல்லாம கொன்னல்கள் இல்லாம செம்மையாக ஒருவர் மொழியை பேசுகிறார் ஹுவ ஃபஸீஹுல் லிசான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்களை தன்னோடு ஃபிரௌனோட பேசுறதுக்காக வேண்டி துணைக்கு அனுப்ப சொல்லி அல்லாட்ட கேட்டாரு. அர்சில் மஇய ஹாரூன், யாரெல்லாம் என்னோட என்னுடைய சகோதரர் ஹாரூனை யாழ் நீ எனக்கு துணையாக போறதுக்கு அனுப்பி வை அப்படின்னு அவர் கேட்டார். அப்ப கேட்கும் பொழுது ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானா, என்னை விட எனக்கு பேசும் பொழுது நாக்கு திக்கும், நான் சரியா பேசிக்க மாட்டேன், ஆனால் என்னுடைய சகோதரர் ஹாரூன் மிக செம்மையாக பேசுவார். ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன். அப்ப ஃபஸாஹத்ங்கிறது தெளிவாக பேசுறது. அப்ப அல்லாஹுடைய தூதரை பொறுத்தவரையில் அவங்களுக்கு அவருக்கு எண்ணறிவு எழுத்தறிவு தெரியாட்டியும் ஒரு உம்மி நபியாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அவருக்கு தெளிவாக பேசக்கூடிய நாவன்மையை கொடுத்திருந்தேன். அப்ப அதனால அல்லாஹுடைய தூதர் அவருடைய ஹதீஸ்கள்லாம் நீங்க பார்க்கலாம், மிக அழகான சொற்பிரயோகங்கள் என்ன ரசூலா பயன்படுத்தி இருக்காங்க. எனவே இங்க அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டால் அலாமன் மத்தத் அலைஹில் ஃபஸாஹத்து ரிவாக்கஹா, அவர் மீது, அலைஹினால் அவர் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது, அதாவது நாவன்மையானது, நாவன்மைனா செம்மையாக ஒரு மொழியை பேசுவது என்பது நீட்டி விட்டது. ரிவாக்கஹா, ரிவாக் அப்படிங்கிற சொல்றது என்னென்றால் ஒரு ஒரு கூரையினுடைய முன்முகடுக்கு சொல்ற. அப்ப கூரையினுடைய முன்முகடு, கூரைன்னு அர்த்தம் சீலிங், ரூஃப்னு சொல்றோம் இல்லையா, அந்த கூரையினுடைய முன்முகடுக்கு சொல்றது முன்பகுதிக்கு சொல்றது ரிவாக் அப்படின்னு சொல்லி. பெரும்பாலும் சில இடங்கள்ல அது ஒரு பெல்கனி மாதிரி கூட இருக்கலாம், அல்லது சில இடங்கள்ல ஒரு என்னது ஒரு 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 கூரையினுடைய ஒரு சடை மாதிரி, இதுக்கு சடை போதாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சடை போதாதுன்ற அர்த்தம் சரியான முறைக்கு அந்த சடை சரியா அமையலைன்னால் தூவானம் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த என்னது முன் முகடுக்கு சொல்றது ரிவாக் என்று சொல்லு. அப்ப மொழி அதனுடைய முன் முகட்டை அவர் மீது நீட்டி விட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரு பேசும் பொழுது மிக அழகாக பேசுவாரு, அவருக்குத்தான் முதல் உரிமை அப்படின்ன மாதிரி மொழிய கையாண்டவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க. அவங்களுடைய என்னது மொழி நடை மிக அழகானது இருக்கு. பொதுவாக ஆரம்ப காலத்து ஆராபிகள் அதே போன்று இந்த குறைஷிகள் எல்லாம் மொழியை அழகாக பேசினாங்க. அவங்களுக்கு எழுத்தறிவு எண்ணறிவு இருக்காது, ஆனால் அவனுடைய மொழி தேர்ச்சி அழகாக இருந்திருக்கும். அதனால தான் ஒரு கவிஞரை சொல்றாரு என்னன்னு கேட்டால், வலஸ்து பினஹ்வியின் யலூகு லிசானஹு வலகின் சலிகியுன் ஃபஅகூலு ஃபஅரிபு. வலஸ்து பினஹ்வியின் யலூகு லிசானஹு, நஹுவை படிச்சு அதன்படி ஹரக்கத் மிஸ்டேக் இல்லாம
பேசுற ஒரு ஆள் அல்ல நான். வலாக்கின் சலியக்கியுன், நான் பை நேச்சர், இயற்கையிலேயே எனக்கு மொழியாற்றல் இருக்குது. எனது நான் இந்த வார்த்தைகளை நான் சொல்லுவேன். அப்படி சொல்லும் பொழுது அது ஏறா மிஸ்டேக் இல்லாம வரும். வலஸ்து பினஹ்வியின் யலூகு லிசானஹு வலாக்கின் சலியக்கியுன் ஃபஅகூலு ஃபஅரிபு. அது மாதிரி அல்லாஹுடைய தூதரும் அவங்களுடைய பேச்சு என்னது, எந்த இதுவும் இல்லாத, அதாவது இலக்கண பிள்ளைகள் இல்லாத அமைப்பு அல்லாஹுடைய தூதர் அழகாக பேசியிருக்காங்க. அதனால மொழி அவருக்கு அதனுடைய முன்முகட்டை நீட்டி கொடுத்திருக்குது. வாங்க வாங்கன்னு சொல்லி அது உள்ளுக்கு அவர் அழைச்சிருக்குது. வஷத்தத் பிஹில் பலாகத்து நிதாகஹா. ஷத்தன கட்டுறதுக்கு சொல்றது, கட்டுறது டை கட்டுறதுக்கு என்ன சொல்றது, நம்ம ஷத்த சுத்து ஷத்துன்ற கட்டுறது. அல் பலாகா என்கிறது அதுவும் என்னென்றால் அதுவும் ஒரு ஒரு வகையில் நாவன்மை தான், மொழி தேர்ச்சி தான். அதுவும் பலாகான்றது என்னது, நாங்கள் சொல்லுவோம் ரஜுலுன் பலீக் என்றால், ஹதீபுன் பலீக் என்றால், அதாவது ஒரு 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 சப்ஜெக்டை மிக தெளிவாக அழகாக இலக்கண பிழைகள் இல்லாம கால நேர சூழலுக்கு ஏற்ற அமைப்புல பேசுவது பலீக். ஃபசீஹை விடவும் பலீக் மிக உன்னதமானது. ஃபசீஹ்ங்கிறது, ஃபசாஹத்ங்கிறது பெரும்பாலும் நகு பிள்ளை இல்லாம, சர்ஃபு பிள்ளை இல்லாம, மொழி பிள்ளைகள் இல்லாம பேசிக்கிட்டால் அவர் ஃபசீஹ், அது ஃபசாஹத். ஆனால் பலாகாங்கிறது அதை விட ஒரு படி மேல். அது என்னன்னு கேட்டால் ரிட்டோரிக் அப்படின்னு சொல்றது, ரிட்டோரிக்னு சொல்லுவான். அது என்னன்னு கேட்டால் இந்த சொல்பிழ, அதே போல நகுப்புல, இலக்கணப்புல இது ஒன்றும் இல்லாமலும் இருக்கிறதோட கால நேர சூழல் அது எல்லாத்தையும் அனுசரித்து பேசுறவர். இப்ப நான் பெண்களோடு பேசும்பொழுது நான் எப்படி பேசுறேங்கிறது எனக்கு தெரியும். ஆண்களோடு நம்ம பேசும்போது நான் எப்படி பேசுறோம்னு தெரியணும். படித்த சமூகத்தில் நம்ம எப்படி பேசுறது, சிறுவர்களோடு நம்ம எப்படி பேசுறது, வயசாளிகளோட நம்ம எப்படி பேசுறது, இந்த காலத்துல நம்ம எப்படி பேசுறது என்ன. இப்ப ரமலான் காலத்துல ரமலான் சம்பந்தமாக பேசுவோம், ஹஜ்ஜி காலத்து ஹஜ் சம்பந்தமா பேசுவோம். அந்த கால நேரத்துகளை நம்ம பத்தி சரியா நம்ம பேசிக்கணும். ஒருத்தர் நாங்க நிக்காஹுக்கு ஹொத்துபாக்கு அழைச்சிருக்கோம், ஹொத்துபத்து நிக்காஹுக்கு அழைச்சிருக்கோம். அவர் தலாக்கை பத்தி அந்த இடத்துல பேசலாமா? பேசக்கூடாது. அந்த இடத்துக்கு அது பொருத்தம் இல்லை. ஒருத்தர் நம்ம ஜனாசா வீட்டுக்கு ஜனாசா சம்பந்தமான ஒரு இதுக்கு பேசிக்கும், அங்க போய் நின்று கொண்டு என்னப்பா ஜனாசா வளைக்கிறதுக்கு பிறகு கல்யாணத்தை பத்தி பேசி கொண்டிருந்தால் பேசல. அங்க ஜனாசா வீட்டுல என்னது மரணத்தை பற்றி, மறுமை வாழ்க்கை, அது சம்பந்தமா பேசணும் அவரு. அதே மாதிரி ஒருவருடைய அறிவு சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும். ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற இப்ப பணர் ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது. அந்த பிள்ளையோட நமக்கு பயோ சயின்ஸ் வழங்கப்படுத்தலாமா? அந்த பிள்ளைக்கு இயலாது. எனவே அந்த காலம், இடம், நேரம் அதுகளை எல்லாம் அறிஞ்சி மொழி தவறுகளும் இல்லாமல் செம்மையாக பேசக்கூடிய அந்த விஷயத்துக்கு நாங்கள் சொல்ற பலாகாண்டு. அந்த பலாகா கூட அதனுடைய நிதாக்கங்கிற சொல்றது இடுப்புல கட்டக்கூடிய பட்டிக்கு சொல்றது. அதனுடைய இடுப்பு பட்டியை பலமாக அவரோடு சேர்த்து கட்டி விட்டது. வஷத்தத் பிஹி அல் பலாகத்து நிதாக்கஹா. பலாகா அதனுடைய இடுப்பு பட்டியை அவரோடு பலமாக கட்டி விட்டது. அத்தகைய இறை தூதர் மீது சலாத் சலாம் என்ற சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரற்றமும் உண்டாவதாக என்று சொல்றாரு. அப்ப ஏன் இதை கொண்டு என்ன நாட்டம்? ஷத்தத் பிஹில் பலாகத்து நிதாக்கஹாண்டால் மொழி அவரை வரைஞ்சி கட்டிட்டது அப்படின்னு சொல்வதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாருனால், மொழியை பற்றிய ஆழமான அறிவும் அதை அழகாக கையாளக்கூடிய திறமையும் நபிக்கு இருந்தது. அது இயல்பாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே இதுக்கு பிறகு என்னதான் மிகப்பெரிய பண்டிதர்கள் வந்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளோடு அது என்ன செய்யாது, ஒரு காலமும் அதுக்கு அது ஈக்குவலாக சமனாக அது நிற்காது என்கிறதுக்காக வேண்டிதான் அந்த பிரயோகங்களை அவர் பயன்படுத்திருக்காரு. எனவே மொழி அஃப்ஸஹுமன் நதக அல்லாஹ், அதாவது அரபு மொழியை மிக தெளிவாக உச்சரித்தவர் அல்லாஹுடைய தூதர். அதனால தான் அல்லாஹு தஆலா நபிக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னு கேட்டால் ஜவாமி உல் கலீம். நபி அவங்க சொன்னாங்க, ஊதீது ஹம்ஸன் லம் யுதஹுன்ன அஹதுன் கப்லி, எனக்கு முன்னால் இந்த நபிக்கு கொடுக்கப்படாத தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? ஊதீது ஜவாமி அல் கலீமி, எனக்கு அதாவது சொற்சுருக்கம் அர்த்தம் ஆழமான விஷயத்துல அல்லாஹு தஆலா எனக்கு அந்த அதாவது மொழி தேர்ச்சியை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. அதனுடைய அர்த்தம் குர்ஆன் நபிகளால் புனிந்து காட்டிய அர்த்தமா? இல்லை. அல் குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து இறங்கியது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அல் வஹீயு சானி, அல் வஹி கைர் மத்லூன்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அது ரசூலுல்லாஹ்வுடைய மிக அழகான வார்த்தை பிரயோகங்களாக இருக்கும். பாருங்க, இன்னமல் அமாலு பின்னியாத்ங்கிறது எவ்வளவு ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை கொண்டது. இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணத்தை கொண்டுதான் என்கிறதுல எவ்வளவு விஷயங்கள் மறைஞ்சு போய் இருக்குது, எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை அது கொண்டு வந்தது. அல் ஹமு அல் மவுத்,
உன்னுடைய கணவருடைய சகோதரர்களை நீ ஒரு மரணத்தை அஞ்சுவது போல் அஞ்சணும் அப்படின்னு நபி அவங்க சொன்னதனுடைய தாற்பயம் நமக்கு விளங்குது. ரசூலுல்லாஹ் பண்ணவங்க எவ்வளவு எவ்வளவு ஒரு 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 என்ன ஒரு ஆழ்ந்த கருத்துல அந்த அந்த பிரயோகத்தை என்னது சொல்லியிருக்காங்க. அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லذات, அதாவது இன்பங்களை எல்லாம் தகத்தெறியக்கூடியதை நீங்க நினைவு கூறுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னவங்க மௌத்துக்கு ரசூலுல்லாஹ் எனது ஹாதிமுல் லذات, இன்பங்களை எல்லாம் தகத்தெறியக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து நம்ம என்ன புரிகிறோம்? மௌத்துங்கிறது அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடும். அப்ப அவ்வளவு ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை ரசூலுல்லாஹ் சொன்னவங்க பயன்படுத்தி ஹதீஸ்களை வந்து சொல்லி இருக்காங்க. பாருங்க, தமா எரிவுக்க இலாமாலா எரிவு, உனக்கு சந்தேகமானதை முழுமையாக விட்டு விடு அப்படிங்கிறத சொல்லும் பொழுது தமா எரிவுக்க, அதுல இருந்து என்னது எந்த விஷயத்தில் உனக்கு சந்தேகம் வந்தாலும் அதை நீ விட்டு விடு அப்படிங்கிற அந்த விஷயம் அதுல மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? இதே மாதிரி ஏராளமான அலர்பு நோய்கள் வரக்கூடிய ஹதீஸ்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அல் ஹலால் இன்னல் ஹலால பையினுன் இன்னல் ஹராம பையினுன் வபைனஹுமா உமூர் முஸ்தபிஹாத், நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுடைய ஹதீஸ்கள்ல மிக அழகான முறையில மொழியர் சொல்ல கையாண்டு இருக்காங்க. பயன்படுத்திய சொற்கள் மிக அருமையானதாக இருக்கும், அதனுடைய அர்த்தங்களும் ஆழமானதாக இருக்கும். வஷத்தத் பிஹில் பலாகத்து நிதாக்க, பாருங்க, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு, சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் அலா மன் மத்தத் அலைஹில் ஃபஸாஹத்து ரிவாக்கஹா, மொழி அதனுடைய முகட்டை அவர் மீது நீட்டிவிட்டதை அத்தகையவர் மீது உண்டாவதாக. வஷத்தத் பிஹில் பலாகத்து நிதாக்கஹா, இன்னும் மொழி அதனுடைய பட்டி அவரோடு இருக்க கட்டிவிட்டதே அந்த தூதர் மீது உண்டாவதாக. அல் மபூசி பில் ஆயாத்தில் பாஹிரா, அல் மபூசி பில் ஆயாத்தில் பாஹிரா, அல் மபூசுனால் அனுப்பப்பட்ட தூதுவர் அவர். அல் மபூஸ்ன்றது பஅஸ யப்அஸு பஅஸன் அல்லது பிஅஸதன் ஃபஹுவ பாஇஸுன் வ புஇஸ யுப்அஸு பஅஸன் அல்லது பிஅஸதன் ஃபஹுவ மபூஸ் என்கிற சொல்லாது. அல் மபூஸ்னு அனுப்பி வைக்கப்பட்டவர், தூதர் அவர், அனுப்பி வைக்கப்பட்ட தூதுவர். எதை கொண்டு அனுப்பி வைக்கப்பட்டார்? பில் ஆயாத், அற்புதங்களை கொண்டு அனுப்பி வைக்கப்பட்டார். அல் பாஹிரானால் பிரமிக்க வைக்கக்கூடிய. ஆயத்துங்கிறதுக்கு ரெண்டு கருத்து, வசனம்னு நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி அத்தாட்சிகளுக்கும் சொல்றோம், மூஜிசாத்துகளுக்கும் சொல்றது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏராளமான மூஜிசாக்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? அது மிக உன்னதமானது அல் குர்ஆன். அல் பாஹிரத்தி பஹர யப்ஹரு பஹ்ரன் ஃபஹுவ பாஹிர், பாஹிருன் பாஹிரானி பாஹிருன பாஹிரத்துன், அவ திடுக்கிட வைக்கக்கூடிய, பிரமிக்க வைக்கக்கூடிய, ஸ்டனிங், அது ஒரு அமேசிங் ஆனது, அதை பார்க்கும் பொழுது நம்ம பிரமிக்க வைக்கும். ஜமாலுன் பாஹிர் இம்ரஅத்துன் பாஹிரத்துன் பில் ஜமால், அழகால் பிரமிக்க வைக்கக்கூடிய நங்கை அப்படின்னு நம்ம சொல்றது, மங்கைன்னு சொல்றது பெண். அப்ப இந்த பில் ஆயாத்தில் பாஹிரா, பிரமிக்கத்தக்க அத்தாட்சிகளை கொண்டு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த தூதர் மீது உண்டாவதாக. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரக்கூடிய சிஃபத்துகள். அவ எங்க அது வருது? அலா மன் ஓட தான் என்னது அல் மபூஸ் பில் ஆயாத்துங்கிறது வந்திருக்கு. வல் ஹுஜஜி, ஹுஜ்ஜத்துன் ஹுஜஜ் என்றால் ஆதாரம். ஆதாரத்துக்கு நிறைய சொல் இருக்கு. இப்போ புர்ஹான்ட ஆதாரம், தலீல்ண்டால் ஆதாரம், ஹுஜ்ஜத்துண்டல் ஆதாரம். ஆனால் ஹுஜ்ஜத்துங்கிறது எதிரியினுடைய வாயை அடைக்க வைக்கக்கூடிய, அவரை முறியடிக்க வைக்கக்கூடிய ஆதாரத்தின் ஹுஜ்ஜான்றது. இஹ்தஜ்ஜ ஆதமு அலா மூசா, இந்த கலாக்கதிரை கொண்டு என்னது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்க ஹதீஸ்களை வந்து இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்னப்ப என்னது ஒரு 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 சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்புல என்னது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்கள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குற்றம் சாட்டுவாங்க, நீங்க பார்த்த வேலைதான் நாங்க இந்த உலகத்துக்கு வந்து கஷ்டப்பட வேண்டியதா போச்சுதே அப்படின்னு. ஏன்னா அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல வாழ வைக்கிறான், அவர் செஞ்ச ஒரு தவறால இந்த உலகத்துக்கு வராங்க. அதன் மூலமாக மனித சந்ததிகளுடைய பரவல் நிலைமை இங்க பரம்பல் இங்க தோன்றுது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமங்களை சந்திச்ச நேரத்துல கேட்டாங்க, நீங்க பார்த்த வேலை தான் நாங்க இந்த உலகத்துக்கு வந்து கஷ்டப்பட வேண்டியதா போச்சு, இது இல்லாட்டி சொர்க்கத்துல பேசாம இருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்பதான் என்னது அவர் ஒரு அழகான ரெண்டு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? அல்லாஹு தாலா என்னது மூசாவுக்கு தௌராத்தை கொடுப்பான் என்பதை அல்லாஹு தாலா அவனுடைய கலாக்கதிரில் எழுதி வைத்தானா? மூசா நபி சொன்னாங்க, ஓம், அல்லாஹுடைய கலாக்கதிரில் மூசாவுக்கு தௌராத்துங்கிற வேதம் கொடுக்கப்படும், அவர் பனு இஸ்ரவேலுக்கு நபியாக வருவார் என்கிறது சொல்லப்பட்டிருக்குது, இருந்திருக்குது, அதை நாங்கள் நம்புறோம். அதே மாதிரி தான் ஆதமும் தவறு செய்வாரு, இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவாரு, அதற்கு பிறகு என்னது அவர் அதுக்கு தௌபா கேட்டு திருந்துவாரு, மன்னிப்புலம் அவருக்கு கிடைக்கப்பெறும். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவரை என்னது ஒரு பிரதிநிதியாக இந்த உலகத்தில் ஆக்குவான். அதன் பின்னணிக்கு பிறகு என்னது இந்த உலகத்தில் மாநில சமுதாயம் பரவும் என்கிற நீதிகளையும் அல்லாஹு தாலா கலாக்கதிர் எழுதி தான் வச்சிருக்கான். மூசா, உங்களுக்கும் தௌராத்து கொடுக்கப்படும் எழுதி வைக்கப்பட்டதை போல நானும் தப்பு செய்வேன், அதற்கு பிறகு இந்த உலகத்துக்கு துரத்தப்படுவேன் என்கிற அந்த செய்தியும் எழுதப்பட்டிருந்தது. எனவே அந்த கலாக்கதிரை நீங்க நம்பணும் அப்படின்னு ஆதம் சொன்னார்.
எனவே அந்த மாதிரி விஷயத்தை ரசூல்லா சொல்லும் பொழுது சொல்றாங்க, ரசூல்லா வஹ்தஜ்ஜ ஆதமு அலா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக ஆதாரங்களை காட்டி, ஹுஜ்ஜாக்களை காட்டி வாய் அடைக்க வைத்தார். அப்ப அந்த ஹுஜ்ஜாங்கிறது பலமான தகுந்த ஆதாரம். அந்த ஆதாரத்தை முன்வைக்கும் பொழுது நிச்சயமாக எதிர்த்தரப்புல இருக்கிற வரைக்கும் இன்னொன்று கதைக்கு இல்லாம போயிடும். அதான் முஹாஜா அப்படிங்கிறது. சரி, அப்ப அல் ஹுஜ்ஜத் வல் ஹுஜஜி, தெளிவான ஆதாரங்களை கொடுத்து அல்லாஹு தஆலா எனது நபியை அனுப்பி வச்சான். அல் முனஸ்ஸலி அலைஹி, அவர் மீது இறக்கி அருளப்பட்டது குர்ஆனுன் அரபியுன், அரபு மொழியிலான குர்ஆன் அவர் மீது என்னது இறக்கி அருளப்பட்டது. எங்களுக்கு இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, அதோட முடிச்சிருவோமா? முடிச்சு பந்தியோட முடிச்சிருவோம். அல் முனஸ்ஸல் அலைஹி குர்ஆன், அல் குர்ஆன் இறங்கியது, இறக்கி வைக்கப்பட்டது, படைக்கப்பட்டது அல்ல. மூத்தசிராக்கள் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். நாங்க என்ன சொல்லும்டால் அல் குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து இறங்கியது, பல 100 ஆதாரங்கள் அல்லாஹு தஆலா இன்னா அன்ஸல்நாஹு குர்ஆன இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் ஆனது வ அன்ஸல்னா அலைஹி திக்ர, இப்படி இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்ன லஹு, இப்படி ஏராளமான குர்ஆன் ஆயத்தில் என்னது அன்சல என்கிற சொல் அல்லது நஸ்ஸல என்கிற சொல் என்னது பயன்படுத்தப்பட்டு அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது தான். அதனுடைய எழுத்தும் அதனுடைய ஓசை, அதாவது அதனுடைய நாங்கள் சொல்லுமே மஆனீஹி பிமஆனீஹி வ ஹுரூஃபிஹி, அதனுடைய ஹர்ஃபுகள் அதனுடைய என்னது மானாக்கள் அடங்கலாக மிக தெளிவான அரபு மொழியில் என்னது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. நாங்க யாரும் என்ன சொல்ல மாட்டோம் அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லியோ அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய என்னது வார்த்தைகள் சொல்லியோ நம்ம சொல்ல மாட்டோம். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. என்னது நாங்க சொல்ல என்ன கேட்டால் அல் குர்ஆன் என்னது மின்ஹு பதஅ வ இலைஹி யஊத், அல்லாஹ்விடம் இருந்து வந்துச்சு, மறுமைநாள் கிட்டவாகும் பொழுது இந்த அல் குர்ஆனை செஞ்சிரும், உயர்த்தப்பட்டிரும். என்னது முஸ்ஹஃப்கள் இருக்கும், எழுத்துக்கள் இருக்காது, அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுவான். ரிட்டோரிக்னு சொல்ற டீச்சர், ரிட்டோரிக் பலாகா, ஓ ரிட்டோரிக். அல் முனஸ்ஸல் அலைஹி குர்ஆனுன், என்னது அல் முனஸ் அல் முனஸ்ஸல் அலைஹி குர்ஆனுன் அரபியுன், எஸ் குர்ஆனுன் அரபியுன், அரபு மொழி எனது அரபு மொழியிலான அல் குர்ஆன் அவர் மீது இறக்கி அருளப்பட்ட அந்த தூதர் மீது உண்டாவதாக. பாருங்க, கைரு தி இவஜின், எந்த ஒரு கோணலும் இல்லாத, அது அல்லாஹ்வும் குர்ஆன் என்னது சூரத்து அல் கஹ்ஃபினுடைய 1வது வசனத்துல சொல்லியிருக்கான். அப்ப கைரு தி இவஜின், எந்த ஒரு கோணலும் இல்லாத, இவஜின்றது கோணலுக்கு சொல்றது என்ன, அல் முனஸ்ஸல் அலைஹி குர்ஆனுன் அரபியுன் கைரு தி இவஜின், கோணல் இல்லாத அரபு மொழியிலான தெளிவான என்னது அந்த அல் குர்ஆனை அவர் மீது அல்லாஹு தஆலா இறக்கினான். எனவே அந்த இறக்கி அருளப்பட்ட அந்த தூதர் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. வ அலா ஆலிஹி, அவருடைய குடும்பத்தார் மீதும் உண்டாவதாக. அல் ஹாதீன் என்றால் நேர்வழி பெற்ற அவருடைய குடும்பத்தவர்கள் மீதும் உண்டாவதாக, நேர்வழி பெற்ற அவருடைய குடும்பத்தவர்கள் மீதும் உண்டாவதாக. நேர்வழி பெற்றன்னு சொல்ல வேணாம், நேர்வழி காட்டிய, சாரி, ஹதா யஹ்தி, ஹிதாயத் என்றால் நேர்வழி காட்டியவர்களாகிய தான் என்னது, அதுக்கு நம்ம கருத்து சொல்லணும். எஹ்ததாண்டா தான் எனது நேர்வழி பெற்றான். எனவே ஹதா யஹ்தி ஹிதாயத்தன் ஃபஹுவ ஹாதின், ஹாதின் ஹாதியானி ஹாதூன. எனவே இது ஹாதீனங்கிறது சிஃபத்தாக வந்திருக்குது ஆல் என்கிறதுக்கு. ஆல் அஹுல் ரெண்டுமே அஹுலுல் பைத் ஆலுல் பைத், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தவர்கள் அவங்க மீது உண்டாவதாக. அதுல பேசுவாங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தவங்கண்டா யாரு, யாரெல்லாம் அதுக்குள்ள உள்வாங்கப்படுவாங்கன்னா அது ஒரு அக்கீத மஸ்அலா. வ அஸ்ஹாபிஹி, இன்னவருடைய தோழர்கள் மீதும் என்னது உண்டாவதாக. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்கு நாங்க சொல்ற சஹாபியுன் ஜம்மு அஸ்ஹாப், அப்படித்தான் நம்ம சொல்றது. சஹாபியுன் ஜம்மு அஸ்ஹாப், சாஹிபுன் ஜம்மு அஸ்ஹாப். அப்ப நண்பர் தோழர் அப்படின்னு சொல்றதுக்கு சிநேகிதருக்கு நிறைய அரபுல சொல் இருக்குது, சதீக் இருக்குது, ஹலீல் ஜலீஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறல. சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய தோழருக்கு நம்ம என்ன சொல்றது, சுஹ்பாங்கிறதுக்கு சஹாபியுன் ஜம்மு அஸ்ஹாப்னு தான் நம்ம சொல்றது. அஸ்ஹாபிஹி, அவருடைய தோழர்கள், நபியுடைய தோழர்கள். நம்ம யாருக்கு நம்ம சஹாபின்னு சொல்லுவோம், குல்லு மன் லக்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆமன பிஹி வ மாத அல் இஸ்லாம். அவர் ரசூலுல்லாஹ்வை நம்பி அவரை சந்திக்கிற, அவரை பார்க்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சில சஹாபாக்கள் கண்கூடானவங்க இருந்திருக்காங்க,
அவங்க ரசூல்லாவை பார்த்தது கிடையாது, ஆனால் சந்திச்சிருக்காங்க. ரசூல்லாவை சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் மரணித்தவர் தான் நம்ம யார் சொல்ற சஹாபி அப்படின்னு சொல்லுவோம். வாலா ஆலிஹில் ஹாதீன வ அஸ்ஹாபிஹி, அவருடைய தோழர்கள் மீதும், அல்லதீன அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் ஷாதுத்தீன மார்க்கத்தை கட்டியவர்கள், அதான் மார்க்கத்தை கட்டி எழுப்பியவர்கள். ஷாத யஷீது ஷைத் என்கிறது வந்து கட்டுறதுக்கு சொல்றது. பனா எபினி பினா. டைம் அவுட் ஆயிட்டு என்னது இதோட முடிப்போம். ஷாத ஷையதுன்றது கட்டுறதுன்னு குர்ஆன்ல வந்து சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கா. வகஸ்ரின் மஷீத், வகஸ்ரின் மஷீத், ஷாத யஷீது ஷைதன் ஃபஹுவ ஷாயிதுன் வஷீத யுஷாது ஷைதன் ஃபஹுவ மஷீத் குர்ஆன்ல வந்திருக்குது. அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்தில் அந்த ஷையதுங்கிற சொல்லையும் பயன்படுத்திக்கிறான். என்னது ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, கட்டப்பட்ட கோபுரங்கள். அப்ப மார்க்கத்தை கட்டியவர்கள் அர்த்தம். மார்க்கத்தை கட்டி காத்த அவருடைய தோழர்கள் மீதும் என்னது அல்லாஹ்வினுடைய ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. வஷர்ரஃப வகர்ரம, இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்தியவர்கள். வகர்ரம, கர்ரமனல் என்ன அர்த்தம்? சங்கைப்படுத்துற, கௌரவிக்கிறன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த மார்க்கத்தை கௌரவித்து, இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி, இந்த மார்க்கத்தை என்னது கட்டி காத்த அவருடைய கட்டி காத்தவர்கள் மீதும் என்னது கட்டி காத்தவர்கள் ஆகிய அந்த அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள் மீதும் அல்லாஹினுடைய ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இது உண்மையில முதலாவது பாடம் என்கிறதுனால நம்ம இவ்வளவு வாசிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் என்னது இதுக்கு பிறகு வரக்கூடிய அடுத்தடுத்த பாடங்களை நம்ம முழுமையாக என்ன செய்யலாம், நிறைய படிக்கலாம். இது முன்னுரை என்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பேச வேண்டி சொல்ல வேண்டி இருந்தது, அதனால நான் கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் பாடம் வந்து சரியாக திங்கள் அதே மாதிரி என்னது செவ்வாய் தினங்கள்ல 8:10 தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ நோன்பு காலம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வோம், நம்ம அந்த பாடங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு நோன்புக்கு பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் என்னது வளமையான பாட அமைப்புகள் போய்கொண்டிருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வழங்காத அல்லது தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய செய்திகளை நம்மள்கிட்ட கேட்கலாம் தாராளமாக, அல்லது இந்த வாய்ஸ் கிளிப்பை நீங்கள் கேட்பதன் மூலமாக நீங்கள் பயனடையலாம். அதாவது என்னென்றால் டாக்டர், ஷாதுத்தீன என்கிறது அந்த துண்டு வந்து அஸ்ஹாப் அல்லதீன ஷாது அத்தீன வஷர்ரஃப வகர்ரம அப்படின்னு சொல்லி என்னது இருக்கிறது வந்து நம்ம இந்த மார்க்கத்தோட அதோட இணைக்கிறதா, அல்லது வஷர்ரஃப வகர்ரம என்கிறத அல்லாஹுக்கு சேர்ப்பதா என்கிறத நம்ம எடுத்துக்கூட என்னது பிரச்சனை. சிலர் சொன்னாங்க என்னன்னு கேட்டால், வஷர்ரஃப வகர்ரம என்கிறத நம்ம வந்து இந்த மார்க்கத்துக்கு சேவை செஞ்ச இன்னும் மற்றவங்களையும், அதாவது அல்லதீனையோடு அத்துப் செஞ்சு ஒமன் ஷர்ரஃப வகர்ரம என்னது அந்த மாதிரி ஒரு விளக்கம் சொல்றாங்க உம்முடைய கருத்து நாடி. இன்னும் சிலர் சொல்றாங்க இல்ல வஷர்ரஃப வகர்ரமன்றது அல்லாஹுக்குரியது. எனவே அல்லாஹுக்குரிய விஷயமா சொன்னால் அவன் தான் சங்கைப்படுத்தினான், அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். வகர்ரம அவன் தான் எல்லாரையும் எனது கௌரவிக்கிறான், என்னது அவங்களுக்கு உரிய கண்ணியத்தை அவன் கொடுக்கிறான். எனவே அதனால அது அல்லாஹுக்குரியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அல்ஹம்துலில்லாஹி ராஃபிஇத் தரஜாத் வஃபாத்திஹில் பரகாத் அப்படி வந்து அதுக்கு பிறகு வஷர்ரஃப வகர்ரம எங்க அது செய்யப்பட்டிருக்குது, அது வஃபாத்திஹில் பரகாத்துட அது செய்யப்பட்டிருக்குது அங்கன்னு சொல்றாங்க. அப்படி விளக்கம்னு சொல்லிக்கிறான். அப்ப கேள்வி வரம் என்னன்னு கேட்டால், ஃபியலை கொண்டு போய் நீங்க எப்படி ஃபாத்திஹிங்கிற அந்த இஸ்மு ஃபாயிலோட இணைக்கலாம் அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த இடத்துல மயனாவை கவனிக்கப்பட்டிருக்குது, சொல்ல கவனிக்காம மயனாவை கவனிக்கப்பட்டிருக்குது. பரக்கத்துகளை கொடுக்குகிறவன், அந்தஸ்துகளை உயர்த்துகிறவன், அதே போல கண்ணியத்தை ஏற்படுத்துகிறவன், கௌரவிப்பை வழங்குகிறவன் அப்படின்னு ஒரு கருத்தை கொடுத்துருக்காங்க. எனவே ரெண்டும் சரி மாதிரி இருக்குது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நல்லா யோசிச்சு பார்த்தால் ஷாதுத்தீன வஷர்ரஃபு வகர்ரமு சொல்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும், மிக பொருத்தமாக இருக்கும். ரைட், இதுதான் எனக்கு வழங்குறது. அல்லாஹு ஆலம்.